அன்று வாழச்சேனையில இருந்த காளி கோவிலை இடித்து மீன் சந்தை அமைத்திருக்கின்றார். இது எந்த காட்டு சட்டத்தை கொண்டு அவர் இந்த காளி கோயிலை இடித்து மீன் சந்தையினை அவர் புனரமைத்தார்? இது சம்பந்தமாகவும் ரிதிதன்னையிலே அமைந்திருக்கின்ற யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இந்த காணிகள் ரிதிதன்னையில இருக்கிற இந்த காணிகள் தமிழ் மக்களுடையது, முஸ்லிம் மக்களுடைய காணிகளை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த பல்கலைக்கழகத்துக்காக பல ஏக்கர் காணிகளை இவர் தன்னகப்படுத்தினார். இந்த வாரம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களை தாக்குவதற்காக முற்பட்ட கிஸ்புல்லா சம்பந்தமான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுவதற்காகத்தான் இந்த ஊடக மாநாட்டினை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், இன முரண்பாடுகளை ஏற்படுத்தி அந்த இன முரண்பாடுகளிலே குளிர் காய்ந்த ஒருவர் தான் கிஸ்புல்லா. கடந்த காலங்களில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முரண்பாடுகளை ஏற்படுத்தி அதிலே அரசியலிலே குளிர் காய்ந்த ஒரு கிஸ்புல்லா என்பவர் மீண்டும் அவ்வாறான ஒரு இன முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்கு இவர் முயற்சி செய்கின்றார். இவர் 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் கொண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அநாகரியமான முறையிலே ஒரு சக நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்குவதற்கு இவர் முற்படுகின்றார். இவருடைய தாக்குதலுக்கான முற்படுகைக்குரிய காரணம் கந்தசாமி பிரபு என்பவர் ஒரு தமிழன் என்ற காரணத்தினால்தான் அவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றார். அடுத்ததாக கடந்த காலங்களிலே கிஸ்புல்லாவுக்கு சகரானோடு தொடர்பு இருக்கின்ற என்பதனை முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் கூட சொல்லியிருக்கின்றார். கடந்த காலங்களிலே தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கின்றதனை வெட்ட வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ரவுப் ஹக்கீம் அவர்கள். அதனால் இது சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு துரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அத்தோடு கந்தசாமி பிரபு என்பவரிடத்திலே பகிரங்கமாக கிஸ்புல்லா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம். கடந்த காலங்களிலே காத்தாங்குடிக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலான தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான இன முரண்பாடை தோற்றுவித்து அதிலே குழி காய்ந்தவர். அப்பாவி தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அன்றாடம் தொழிலை செய்கின்றவர்களால் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். பலர் உயிரிழப்புகள் ஏற்பட்டன, பல சொத்து இழப்புகள் ஏற்பட்டன. கடந்த காலத்திலே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு இடன்பாட்டை தோற்றுவித்தது போல மீண்டும் ஒரு இன முரண்பாடை தோற்றுவித்து இதிலே அரசியல் லாபம் பெறுவதற்காகத்தான் கிஸ்புல்லா முயற்சி செய்கின்றார் என்பதனை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆதலால் தயவு செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் சக நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தாக்க முற்படுவது உண்மையாகவே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இதை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியான நாங்களும் வன்மையாக இந்த சம்பவத்தை கண்டிக்கின்றோம்.